தலைவர் விஜயை தொடர்ந்து சீண்டும் வைஷ்ணவி. தரமான பதிலடி கொடுத்த தளபதியின் தோழர்கள். தளபதி விஜயின் அரசியல் வருகை யாரை பாதித்ததோ இல்லையோ திமுகவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில்தான் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்து தன்னை பிரபலப்படுத்தி பொறுப்பு வாங்கிவிட்டு பின்னர் திமுகவிற்கு தாவிவிடும் எண்ணத்தில் வந்தவர்தான் வைஷ்ணவி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்காத விரக்தியில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி தனது சொந்த கட்சியான திமுகவிலேயே இணைந்தார். திமுகவில் இணைந்தது மட்டுமல்லாமல் தலைவர் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். திமுக ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டும் வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் இம்மாதம் இறுதியில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் 1 கிலோமீட்டருக்கு ரேம்ப் வாக் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை விமர்சித்து பேசிய வைஷ்ணவி, ரேம்ப் வாக் மட்டுமே மக்களுக்கு போதுமா, மக்களோடையும் சேர்ந்து வாக் பண்ணணும் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள், தளபதியும் தமிழக வெற்றி கழக தோழர்களும் எப்பொழுதும் மக்களோடு தான் இருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கும் நீங்கள் முதலில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா? தூய்மை பணியாளர்களுடன் புகைப்படத்திற்காக மட்டும் சாப்பிட்டால் போதாது. சென்னையில் போராடி கொண்டிருக்கும் அந்த தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்க வேண்டும். அதற்கு மட்டும் நேரமில்லையா உங்கள் முதல்வருக்கு? வெயில் மழை என்று பார்க்காமல் போராடும் மக்களை சந்திக்க உங்களுக்கு நேரமில்லை. விரைவில் தூய்மை பணியாளர்களை சந்திக்க உள்ளார் தலைவர் விஜய். திமுகவின் நடிப்பு 2026 நிச்சயம் முடிவுக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்.